ஓம் சாந்தி. பாப் தாதா நினைவிருக்கின்றதா? இன்றைக்கு அவ்யக்த முரளி 23/3/2025. ஸ்வ உபகாரி பன், अपकारी पर भी उपकार करो. सर्वशक्ति सर्वगुण संपन्न सम्मान दाता बनो. சுயத்தின் மீது நன்மை செய்பவராகி, சுய உபகாரம் செய்பவராகி, கெடுதல் செய்பவர்களுக்கும் நன்மை செய்யுங்கள். அனைத்து சக்திகள், அனைத்து குணங்கள், அதில் சம்பன்னமாக சமமான வள்ளலாக ஆகுங்கள். சுயத்தின் மீது நன்மை செய்பவராகி, கெடுதல் செய்பவர்களுக்கும் நன்மை செய்யுங்கள். आज स्नेह के सागर अपने चारों ओर के स्नेही बच्चों को देख हर्षित हो रहे हैं. चाहे साकार रूप में सम्मुख हैं, चाहे स्थूल रूप में दूर बैठे हैं, लेकिन स्नेह सभी को बाप के पास बैठते हैं. यह अनुभव करा रहा है. இன்று அன்பு கடல் பாபா தன்னுடைய நாலாபுறங்களிலும் இருக்கக்கூடிய அன்பான குழந்தைகளை பார்த்து பார்த்து மகிழ்ச்சி அடைகின்றார். நீங்கள் சாக்காரத்தில் பாபா முன்னாடி இருந்தாலும் சரி, இல்லை ஸ்தூலமான ரூபத்தில் கூட ரொம்ப பின்னாடி உட்கார்ந்துருந்தாலும் சரி, ஆனால் எங்கே இருந்தாலும் சரி உங்களுடைய அன்பின் மூலமாக பாபாவுக்கு பக்கத்தில் தான் இருக்கிறோம் என்பதை அன்பு அனுபவம் செய்ய வச்சிட்ருக்கிறது. हर बच्चे के बसने ही बाप को समीप अनुभव करा रहा है. आप सभी बच्चे भी बाबा के सम्मुख बैठे पहुंच गए स्नेह के कारण. बाप दादा ने देखा हर एक बच्चे के दिल में बाप दादा का स्नेह समाया हुआ है. ஒவ்வொரு குழந்தைகளுடைய அன்பும் பாபாவுடைய நெருக்கத்தின் அனுபவத்தை செய்ய வைக்கின்றது. குழந்தைகளாகி நீங்கள் கூட பாபாவுடைய அன்பின் மூலமாக பாபாவுக்கு முன்னாடி வந்து சேர்ந்துட்டீங்க. பாப் தாதா பார்க்குறார். ஒவ்வொரு குழந்தைகளுடைய உள்ளத்திலும் பாப் தாதாவுடைய அன்பு என்பது நிறைந்திருக்கின்றது. ஹரேக் தில் மே மேரா பாபா ஏ ஸ்னேகா கீத் பஜ் ரஹா ஹை. ஒவ்வொரு குழந்தைகளுடைய உள்ளத்திலும் மேரா பாபா, என்னுடைய பாபா என்ற அன்பினுடைய பாடல் ஒலித்து கொண்டே இருக்கின்றது. स्नेही इस देह और देह के संबंधों से न्यारा बना रहा है. அன்புதான் இந்த தேகம் மற்றும் தேகத்தினுடைய சம்பந்தங்கள்லேருந்து விடுபட வைக்கின்றது. பாபாவுடைய அன்பு நம்மளை தேகத்திலிருந்து விடுபட வைக்கிறது, தேக சம்பந்தங்கள்லேருந்து விடுபட வைக்கின்றது. ஸ்னேஹி மாயாஜீத் பனா ரஹா ஹை. அன்புதான் மாயாஜீத், மாயாவை வென்றவராக ஆக்குகின்றது. जहाँ दिल का स्नेह है वहाँ माया दूर से ही भाग जाती है. எங்க உள்ளத்தினுடைய அன்பு இருக்கின்றதோ அங்கே மாயா தூரத்திலிருந்தே ஓடிடும். ஸ்னேஹி சப்ஜெக்ட் மே சர்வ பச்சே பாஸ் ஹேன். அதனால அன்புங்கிற பாடத்தில் அனைத்து குழந்தைகளும் பாஸ். एक स्नेह है, दूसरा सर्वशक्तिवान बाबा द्वारा सर्वशक्तियों का खजाना है. இப்போ ஒன்று அன்பு, இரண்டாவது விஷயம் சர்வசக்திவான் பாபா மூலமாக சர்வசக்திகள் என்ற பொக்கிஷங்கள் கிடைத்திருக்கிறது. பாபா அன்புக்கு எவ்வளோ பலன்கள் இருக்குன்னு சொல்லியிருக்கிறார் பாருங்க. அன்பின் மேரா பாபா என்ற அன்பான ஒரு பாடல் மூலமாக, அன்பான அந்த வார்த்தை மூலமாக எவ்வளோ பலன்களை நம்ம ஆத்மா அடைகிறோம். आज बाप दादा एक तरफ स्नेह को देख रहे हैं, दूसरी तरफ शक्ति सेना की शक्तियों को देख रहे हैं. அதனால் இன்று பாப் தாதா ஒரு பக்கம் குழந்தைங்களுடைய அன்பை பார்த்துட்ருக்கிறார், இன்னொரு பக்கம் சக்தி சேனைகளினுடைய சக்திகளை பார்த்துட்ருக்கிறாரு. जितना स्नेह समाया हुआ उतना ही सर्व शक्तियों भी समाई हुई. பாபா என்ன பார்க்குறாரு? குழந்தைங்க அன்புலாம் பாஸ் ஆயாச்சு. எவ்வளோ அன்பை நம்ம நிறச்சி வச்சுருக்குறோம், பாபா மேலே அன்பு வச்சுருக்குறோம், பாபாவுடைய அன்பை நமக்குள்ளே ஃபில்லப்பாக வச்சுருக்குறோம். ஆனால் அந்தளவுக்கு பாபாட்டந்து சர்வசக்திவான்ட்டு கிடச்ச சர்வசக்திகள் நம்மக்கிட்ட நிறைஞ்சிருக்கிறதா அப்படிங்கிறத பாபா பார்த்துட்ருக்கிறாரு. बाप दादा सभी बच्चों को एक जैसा सर्वशक्तियाँ दी हैं. मास्टर सर्वशक्तिवान बनाया है. किसको सर्वशक्तिवान, किसको शक्तिवान नहीं बनाया. பாப் தாதா அனைத்து குழந்தைகளுக்கும் ஒரே மாதிரி தான் அனைத்து சக்திகளையும் கொடுத்துருக்கிறாரு. மாஸ்டர் சர்வசக்திவானாக ஆக்கிட்டாரு. சிலரை மட்டும் சர்வசக்திவானாகவும் சிலரை மட்டும் சக்திவானாகவும் பாபா ஆக்கலை.
आप सभी भी अपना स्वमान मास्टर सर्वशक्तिवान कहते हो। तो बाप दादा चारों ओर बच्चों से पूछते हैं, हर एक अपने में सर्व शक्तियों का अनुभव करते हैं। இல்லை பாபா தன்னை மாஸ்டர் சர்வசக்திவான் குழந்தைகள்னு நம்மை சொல்கிறார். வெறுமனே சக்திவான் குழந்தைங்கன்னு சொல்லலை, மாஸ்டர் சர்வசக்திவான் தான் பாபாவே நமக்கு டைட்டில் சொமான் கொடுத்துருக்கிறாரு. அதனால் பாப் தாதா நாலாபுறங்களிலும் இருக்கக்கூடிய குழந்தைகள்கிட்ட கேட்குறார். அவர் மாஸ்டர் சர்வசக்திவான்னு பட்டத்தையும் கொடுத்துட்டாரு, சர்வசக்திகளையும் கொடுத்துட்டு என்ன கேட்குறாரு எல்லா குழந்தைகள்கிட்டையும், நீங்கள் எல்லாருமே தன்கிட்ட சர்வசக்திகளையும் அனுபவம் செய்கிறீங்களா? சதா சர்வசக்திகள் உங்களுடைய அதிகாரத்தில் இருக்கிறதா? सर्वशक्तियाँ बाप दादा का वर्षा है, तो अपने वर्षे पर अधिकारी हैं. சர்வசக்திகள் பாப் தாதா கிட்டேருந்து கிடைத்த ஆஸ்தின், நமக்கு ஒவ்வொருத்தருக்கும் கிடைத்த ஆஸ்தின். இப்போ அந்த ஆஸ்தியின் மீது உங்களுக்கு அதிகாரம் இருக்குதா சொல்லுங்க. எந்த நேரம் எந்த சக்திக்கு நீங்கள் ஆர்டர் பண்ணுறீங்களோ அந்த நேரம் அந்த சக்தி ஆஜராயிடுதா என்று செக் பண்ணி பாருங்க. बाप दादा हर एक बच्चे को अपना सामान देखना चाहते हैं, नंबरवार नहीं देखने चाहते हैं. आज सभी का लक्ष्य भी है बाप समान बनने का. பாப் தாதா ஒவ்வொரு குழந்தைகளையும் தனக்கு சமான் பார்க்க தான் விரும்புகிறார், நம்பர் வாராக பார்ப்பதற்கு பாப் தாதா விரும்பலை. நம்ம எல்லாரும் என்ன லட்சியம் வச்சுருக்கோம்? பாப் சமான் ஆகணும். இப்போ பாப் சமான் ஆகிறதுக்கான லட்சியம் இருக்குதுன்னா அர்த்தம் என்ன? நம்பர் 1 ஆகணும் தானே. அப்போ நம்பர் வார் ஆகுவதற்கான லட்சியம் ஏதாவது வச்சுருக்கீங்களா? நம்பர் 1 ஆகணும் அப்படி தானே லட்சியம் வச்சுருக்கீங்க. அகர் பூச்சிங்க तो सब कहेंगे समान बनना है. பாபா கேட்டால் என்ன எல்லாரும் சொல்லிடுறோம்? ஆமாம் பாபா, பாப் சமான் ஆகணும், நம்பர் 1 ஆகணும், லக்ஷ்மி நாராயண் ஆகணும் தானே சொல்கிறோம். तो செக் करो. அப்போ நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். एक सर्वशक्तिवान है, सर्व पर अंडरलाइन करो. सर्व गुण है, बाप समान स्थिति है. பாபா சொல்கிறாங்க செக் பண்ணி பாருங்க. சர்வ சக்திகள் என்கிட்ட இருக்கிறதா? அந்த சர்வ அனைத்து என்ற வார்த்தையை அண்டர்லைன் பண்ணுங்க. அனைத்து குணங்கள் என்கிட்ட இருக்கிறதா? அனைத்து சக்திகள் என்கிட்ட இருக்கிறதா? பாப் சமான் ஆகிட்டனா? ஸ்திதி இருக்கிறதா என்று செக் பண்ணி பாருங்க. स्थिति कमज़ोर है तब परस्थिति वार कर सकती है. सदा स्वस्थिति विजय रहे उसका साधन है सदा स्वमान और सम्मान का बैलेंस. ஸ்திதி ஒருவேளை பலகீனமாக இருக்குதுன்னா பரஸ்திதி நம்மக்கிட்ட சண்டை போடும். நம்முடைய ஸ்திதி ஸ்வஸ்திதி பலகீனமாக இருந்தாலே பரஸ்திதி யுத்தம் பண்ண ஆரம்பிச்சிடும். வெளியிலேருந்து வரக்கூடிய விஷயங்கள் நமக்கு பெருசாக தெரியும். அதனால் சதா சுயஸ்திதியின் மீது வெற்றி அடையுங்க. அதற்கான சாதனம் எப்பொழுதும் சோமானம் மற்றும் சம்மான், மரியாதை. சுயமரியாதையில் இருக்கணும், மற்றவங்களுக்கும் மரியாதை கொடுக்கணும். இந்த ரெண்டுமே சமநிலையில் இருக்கணும், பேலன்ஸாக இருக்கணும். சோமான்தாரி ஆத்மா ஸ்வத்தஹி சம்மான் தேனே வாலா தாத்தா ஹை. யார் சோமானத்தில் நிலைத்திருக்கக்கூடியவர்கள் அவர்கள் தானாகவே அனைவருக்கும் மரியாதை கொடுக்கக்கூடிய வள்ளலாக இருப்பார்கள். बाप दादा चारों ओर के बच्चों को विशेष अंडरलाइन करा रहा है, सम्मान दाता बनो. பாப் தாதா நாலாபுறங்களிலும் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு விசேஷமாக இந்த விஷயத்தை கோடு போட வச்சுக்கிறார். அண்டர்லைன் பண்ணி படிங்க, ஞாபகம் வச்சுக்குங்க. மரியாதை கொடுப்பதில் வள்ளலாக ஆகுங்கள். அகர் சஹஜ் சர்வ குண் சம்பன்ன பன்னா சாக்தே தோ सम्मान दाता बनो. समझा? सहज है ना. ஒருவேளை ஈஸியாக எல்லா குணங்களையும் நிறைந்த ஆத்மா ஆக விரும்புகிறீங்களா? அப்போது மரியாதை கொடுப்பதில் வள்ளலாக ஆகுங்கள். புரியுதா அப்படிங்கிறார் பாபா. आपका टाइटल है सर्व उपकारी, अपकार करने वालों पर भी उपकार करने वाले हैं. चेक करो, सर्व उपकार की दृष्टि वृद्धि स्मृति रखती है. பாபா நம்ம கொடுத்துள்ள டைட்டில் என்ன? அனைவருக்கும் நன்மை செய்பவர்கள், அபகாரம் செய்பவர்களுக்கும் கூட உபகாரம் செய்யக்கூடியவர்கள்ங்கிற பட்டம் நமக்கு கிடச்சிருக்கிறது. இப்போ செக் பண்ணி பாருங்க.
அனைவர் மேலேயும் நன்மை செய்யக்கூடிய பார்வை, விருத்தி, நினைவுகள் எனக்கு இருக்கிறதா என்று செக் பண்ணி பாருங்க. வரதான் अलबेलापन की नींद को तलाक देने वाले நித்ராஜித் சக்கரவர்த்தி பவ. வரதானம் சோம்பேறித்தனத்தினுடைய தூக்கங்களுக்கு விடை கொடுக்கக்கூடிய நித்ராஜித் தூக்கத்தை வென்றவர் चक्रवर्तियाह आहुंगल. साक्षात्कार मूर्ति बन भक्तों को साक्षात्काराने के लिए अथवा चक्रवर्ती बनने के लिए निद्राजीत बनो. साक्षात्कार मूर्तियाही பக்தர்களுக்கு சாட்சாத்காரத்தை காட்டுவதற்கு, அதாவது சக்கரவர்த்தி ஆகுவதற்காக நித்ராஜித் ஆகுங்கள், தூக்கத்தை வென்றவராக ஆகுங்கள். जब विनाश काल भूलता है तो अलबेला बन की नींद आती है. பாபா சொல்கிறார், எப்போ வினாச நேரம்ங்கிறத நம்ம மறந்து போயிடுறோமோ அப்போ தான் என்ன வருதான், சோம்பேறித்தனம், அலட்சியம் என்ற தூக்கம்லாம் வருது. भक्तों की पुकार सुनो, दुख आत्माओं की दुख की पुकार सुनो, प्यासी आत्मा की प्रार्थना व आवाज़ सुनो, कभी भी अलबेलापन की नींद नहीं आएगी. பக்தர்களுடைய குரலை கேளுங்க, துக்கமான ஆத்மாக்களினுடைய துக்கத்தினுடைய குரலை கேளுங்க, தாகத்தில் இருக்கக்கூடிய ஆத்மாக்களினுடைய வேண்டுதல்கள், இந்த அந்த சவுண்டை கேளுங்க. ஒருபோதும் அல்பேலாப்பன், கவனக்குறைவு, சோம்பேறித்தனம் என்ற தூக்கமே வராது. அப் சதா ஜக்தி ஜோதிபன் அல்பேலாப்பன் கி நீந்து கோ தலாக் தோ. இப்பொழுது சதா எரியக்கூடிய ஜோதியாக இருந்து கவனக்குறைவுங்கிற தூக்கத்துக்கு விடை கொடுத்து சாட்சாத்கார மூர்த்தியாக ஆகுங்கள். ஸ்லோகன் தன் மன் தன் मन वाणी कर्म किसी भी प्रकार से बाबा के कर्तव्य में सहयोगी बनो तो सहज योगी बन जाएंगे. ஸ்லோகன் உடல், மனம், பொருள், எண்ணம், சொல், செயலில் ஏதாவது ஒரு விதத்தில் பாபாவுடைய சேவைக்கு உதவியாளராக ஆகுங்கள். அப்போது சஹஜ யோகியாக ஆகிவிடுவீர்கள். இன்றைய நாளிற்கான अव्यक्त तूंडुदल. जैसे बाबा को गॉड इज ट्रूथ कहते हैं, सत्यता ही बाबा को प्रिय है. இப்படி பாபா என்ன சொல்கிறோம், காட் இஸ் ட்ரூத், சத்தியமே சிவம் என்றெல்லாம் சொல்கிறோம். நான் பாபாவுக்கு சத்தியம்தான் ரொம்ப பிடிக்கும். சச்சே தில் பர் சாஹேப் ராஜி, உண்மையான உள்ளமுடைய குழந்தைங்கக்கிட்ட பாபா குடியிருப்பார். அப்பேற்பட்ட உள்ளத்தின் சிம்மாசனதாரியாக சேவாதாரி குழந்தைகளுடைய சம்பந்தம் தொடர்பில் ஒவ்வொரு எண்ணத்துலேயும் வார்த்தைகள்லையும் சுத்தம் மற்றும் சத்தியம்தான் தெரியும். அவங்களுடைய ஒவ்வொரு எண்ணங்களும் ஒவ்வொரு வார்த்தைகளும் சத்வச்சனாக இருக்கும், சத்தியமானதாக இருக்கும். ஓம் சாந்தி.